எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஹோலிஸ்டிக் டயட் குரூப்ல மூணாவது குரூப் இப்போ நம்ம ஆரம்பிக்க போறோம். உங்களுக்கு என்னென்ன சந்தேகம் இருக்கு அதை கிளாரிஃபை பண்ணிட்டு நம்ம டயட் இந்த டாஸ்க் எல்லாம் எப்படி இருக்கும் அது சம்பந்தமா டிஸ்கஸ் பண்ணலான்னு தான் இந்த மீட்டிங். சபாநாயகம் சார். ம். சொல்லியிருக்கேன், டீட்டெயில் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலா எனக்கு டவுட் வந்து இந்த இந்த பேதிக்கோட இதுல தான் எனக்கு டவுட் வந்து. சொல்லுங்க. ஏன்னா எனக்கு நீங்க சொன்னாப்புல அந்த யூரினேஷன் இன்க்ரீஸே ஆகல. அந்த இது கொஞ்சம் கொஞ்சமா யூரின் வர ஆரம்பிச்சது. அதுதான் சரி, இத்தனை வாட்டி ஆகுது, இதுக்கு மேல முடியல, எனக்கு உடம்பு முடியலன்னும் போது வேற வழியா இல்லாம ம். நான் வந்து அதை கட் பண்ணிட்டு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு என்னைக்குல சொல்லணும்னா 20th டைம் தான் நான் அதை கட் பண்ணேன். சரி போதும், இதுக்கு மேல முடியல என்னால, ம். சோர்வு ஜாஸ்தி ஆகுதுன்ட்டு கட் பண்ணிட்டேன் அதான். ஓகே. இப்ப இது பண்ணா அதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா தூங்கிட்டேன். தென் ம். 2 இட்லி சாப்பிட்டேன். அது வந்து சஃபிஷியண்டா இருந்தது இன்னைக்கு. எப்பவுமே ம். அது பத்தாது, இன்னைக்கு கரெக்டா இருந்தது. ம். மதியானம் நீங்க சொன்னாப்புல ஒரு கப்பு தயிர் சாதம், ம். வேற ஏதோ ஸ்பெசிபிக்கா சேர்த்துக்கல. ஈவினிங் அதே போல ஒரு ஸ்மால் கப்பு உப்புமா சாப்பிட்டேன். ஓகே. ஜென்ரலா நான் வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் கொஞ்சம் ஹெவியா எடுத்துப்பேன். ஏன்னா ஈவினிங் 6 o'clock முடிச்சிடுவேன், பட் ஹெவியா ஓகே. எடுத்துப்பேன். ம். இன்னைக்கு அது ஒரு கப்புன்னும் போது எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் நைட்டுக்கு. எனக்கு இல்லைன்னா இந்த ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகும், அது ஒண்ணு ஓகே. பேசிக்கலா. ஓகே. இப்போ என்னோட பாடிக்கு இப்படிதான் இருக்கும். இந்த வாந்தி கொஞ்சம் ட்ரை பண்ணேன். அந்த ம். உங்க ஒரு வீடியோல வந்து தண்ணியை குடிச்சிட்டு கடைசியா வாமிட் பண்ணுங்க நீங்க. ம். நல்ல ஒரு ½ லிட்டர் வாட்டர் குடிச்சேன். குடிச்சிட்டு தான் விரல் விட்ட, அது மோஷனா தான் போச்சு ஒழிய வாந்தி வரல. அந்த ம். ஃபீல்லே வரல, இது கொமட்ட கூட இல்லை. ஓகே. திஸ் வாஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ். சரி, இப்படிதான் இருக்குமா? நான் நிறுத்தினது கரெக்டா? ஏன்னா வந்து அந்த நிறுத்துறது தான் நீங்க வந்து நல்ல யூரினேஷன் ஆன பிறகு நிறுத்த சொன்னீங்க. ம். எனக்கு நல்ல யூரினேஷன் நான் மொத்தத்துக்கு தண்ணியை நிறுத்திட்டு ம். லெமன் வாட்டர் சாப்பிட்டுட்டு ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு தான் வந்தது. ஓகே. பட் அப்போ வரைக்கும்னாக்கா இட் இஸ் வெரி லென்த்தி ஆஃப் டைம். இப்போ டைம்னு பாத்தீங்கன்னா நான் 3:30க்கு ஆரம்பிச்சேன். ம். ஃபர்ஸ்ட் மோஷன் 4:15க்கு வந்தது. அது கண்டினியூ ஆயிட்டே இருந்தது 7 வரைக்கும். ஓகே. அது ஸோ இதுதான் ப்ரொசீஜரா இல்ல, எனக்கு என்ன நடுவுல சந்தேகம் வந்தது. சரி, அந்த சமயத்துல டிஸ்டர்ப் பண்ணுவேன் நான். இல்ல, இன்ஃபேக்ட் நான் உங்களுக்கு உங்களுக்கு டவுட் ஹைலைட் எது பண்ணேன். வந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்க. ஃபோன் எடுக்கலாம், நீங்க இல்ல மெசேஜ் பரவாயில்ல, அது அனுப்புங்க, ஏர்லி ரிப்ளை மார்னிங் பண்ணுவோம். வேண்டாம் அப்படின்னு. ஆனா இப்படிதான் இருக்குமா இது? ஓகே. இப்போ வந்து என்னன்னா, பேதிக்கு வந்து ஒவ்வொரு உடம்புக்கும் வந்து அந்த மாறுபடும். அதனால எப்பவுமே எல்லாத்துக்குமே இதே மாதிரி தான் பேதி வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாந்தி முதல்ல வந்துடும், அதுக்கப்புறமா பேதி வரும். ஒரு சிலருக்கு பேதி முதல்ல வரும், அப்புறம் வாந்தி வரும். ஒரு சிலருக்கு வாந்தியே வராது. அதெல்லாம் இந்த பிரச்சனை தப்புலாம் எதுவுமே இல்லை. நம்ம வயிற்றுல இருக்க கழிவுகளை வந்து ஏதாச்சும் ஒரு மெத்தட்ல ஒன்று வாந்தி வழியா அனுப்பணும், இல்லை பேதி வழியா அனுப்பணும். இப்போ உங்களுக்கு வந்து நீங்க சொன்ன சிம்டம்ஸ் மற்ற இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப ஏற்கனவே வந்து அந்த தசை மண்டலம் வந்து கொஞ்சம் வலு இல்லாம இருக்கும். நேரா அது மலக்குடலுக்கு போய் உங்களுக்கு மோஷனா வெளியே வந்துடுது. நம்ம பயிற்சிகள் அப்புறம் உங்களுக்கு தனிப்பட்ட சொல்யூஷன்ஸ் கொஞ்சம் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்றப்ப அந்த மசில்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிறத நீங்களே ஃபீல் பண்ண முடியும். அடுத்த வாட்டி நீங்க ஒரு ஒரு மாசம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு வாட்டி பேதி எடுக்கிறப்ப கொஞ்சம் வித்தியாசம் உங்களால ஃபீல் பண்ண முடியும். இந்த அளவுக்கு வேகமா அந்த அளவுக்கு சீக்கிரமா பேதி வராது, கொஞ்சம் பொறுமையா தான் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி இப்ப நைட்டு வந்து நீங்க தூங்குறப்ப கொஞ்சம் வயிறு எம்டியா இருக்கிறத, தூக்கம் வரல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா நைட்டு கொஞ்சம் பழங்கள் மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க. அப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லை கஞ்சி மாதிரி கூட நீங்க எடுத்துக்கலாம். ஓகே இருக்கீங்க. சார், இதான் சார் ஃபர்ஸ்ட் வாட்டி, ஃபர்ஸ்ட் டைம் பேதி தான் சார் எனக்கு. ஓகே. எப்படி ஓகே. இருந்தது பேதி எடுக்கிறதுக்கு முன்னாடி, பேதி எடுத்து ஆனா முடிஞ்சதுக்கு அப்புறம்? எனக்கு டயர்ட்னஸ் தெரியல. பட் ம். படி ஏறும்போது என்னோட வீடு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ம். ஸோ ஒரு லிஃப்ட் கிடையாது. ஏறும்போது காலை கொஞ்சம் கஷ்டமா. மத்தியானம் ஏறும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ம். ஏறவே முடியாத போல இருந்தது. அப்புறம் ம். ஈவினிங் ஏறினா, பட் ஒரு சோர்வெல்லாம் ஒன்றும் கிடையாது. ம். நடக்கும்போது முட்டி கொஞ்சம் லேசா வலிச்சா போல இருந்தது. மற்றபடி அது வேறபிள் தான். அது ரொம்ப நோட் ஓகே. பண்ணாதான் வந்தது ஒழிய மற்றபடி. ஓகே. பட் என்ன ஃபீல் பண்ணனாக்கா, உடம்பு நல்லா இருந்தது. ஆனா நானே ஃபீல் பண்ணேன், இவ்வளவு வேஸ்ட் போதே அப்படின்னு. அது ஆமா. ஒரு இவ்வளவு நம்ம உடம்புல வேஸ்ட் இருக்கான்னு எனக்கு இன்னைக்குதான் தெரிஞ்சது. ஆமா. அது இல்லாம முத தடவை போறப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் கருப்பு கருப்பு கலர்ல குப்பையெல்லாம் போகும். ஆஹ் அந்த எல்லாம் நம்ம நிறைய குடல்ல இருந்தது. அது நான் அது செகண்ட் தேர்ட் டைம் நிறைய நோட்டீஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ம். டைம் விட நிறைய நோட்டீஸ் பண்ணேன். அது இருந்தது. பட் ஓவராலா அந்த ஸ்மெல்லு தான் ரொம்ப ஃபால் ஸ்மெல்லா இருந்தது. அது ஆமா. மெடிசன் அது இதுன்னு ஆமா. ரொம்ப அவ்வளோ மெடிசன் உடம்புல இருக்கான்றது எனக்கு இன்னைக்கு தான் ஃபீல் பண்ணது. ஆமா.
இட் வாஸ் குவைட் லென்த்தி டைம் அப் டு ஒரு 9 times வரைக்கும் அந்த மெடிசன் ஸ்மெல் ஜாஸ்தி. ம். இப்ப நம்ம ஓவரால் பேதியிலே நல்லா சொன்னீங்க. தான் இருக்குது. ஓகே. நல்லா தான் அதே இருக்கு. மாதிரி நம்ம இப்போ செகண்ட் ஃபாஸ்டிங் பேதிக்கு வந்து இருக்கணும். 1 ம். வீக்ல எடுக்கணுங்களா, அடுத்த மாசம் எடுக்கணுங்களா? ஒரு வாரம் கழிச்சு உங்களுக்கு எப்ப நேரம் இருக்கோ அந்த மாதிரி எடுங்க, ஓகே, சாட்டர்டே பார்த்துக்கிறேன். எடுத்துக்கலாம். வணக்கங்க சார். ஆ, ஆ, வணக்கம் மேடம், நான் சொல்லுங்க. கும்பகோணத்துலேருந்து ஆனந்தி சொல்லுங்க, சொல்லுங்க. டீச்சர் ஒர்க் பண்ணியிருக்கேங்க சார். ஆமா. நான் வந்துட்டு 6 months ஒன்ஸ் இல்லைன்னா 1 year ஒன்ஸ் எடுத்திருக்கிறேன், நிறைய தடவை எடுத்துக்கிறேன் பேதி. ம். அதெல்லாம் வந்துட்டு உப்பு தண்ணி எனக்கு எடுத்தது இந்த தடவை தான் ஃபர்ஸ்ட். ம். நீங்க நல்லா என்னை கைட் பண்ணீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே. சார் ஓகே. பேதி எடுத்து முடிஞ்சா கொஞ்சம் பாடி கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா இருந்ததா, ரெஃப்ரெஷிங்கா? அது ஆமாங்க சார். ஓகே. ம். பாடி வந்து நம்ம தேங்க்யூ லைட்டா சார். தெரியும் இப்ப பேதி ஆமாங்க எடுத்து. சார். காலையில ஒரு 6 மணிக்கு எடுத்தேன். 12 மணியோட எனக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் வாந்தி வந்தது. ம். நல்லா அப்படியே பெரட்டிக்கிட்டு அப்படியே மயக்கமா, இது வரைக்கும் வாந்தியே நான் எடுத்தது இல்ல. ஓகே. ஃபர்ஸ்ட் வாந்தி வந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆயிடுச்சு, ம். கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்தது. அதுக்கப்புறம் பேதி ஆக ஆக ரொம்ப கொஞ்சம் டயர்டா ஃபீல் பண்ணேன். ஆனா 12 மணிக்கு முடிஞ்ச உடனே ரொம்ப, ஆனா வேற லெவல்ல எனர்ஜெட்டிக்கா இருந்தது. ரொம்ப ஆமா. ஹாப்பியா, ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ரீயா இருந்தது. ஆமா. அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரீ ஆயிட்டேன். அது தானே தான் நின்றுடுச்சு. 12 மணிக்கு அப்புறம் வரல. ஓகே. நானா எதுவும் நிறுத்தல, அது ஓகே. குடிச்சிட்டே தான் இருந்தேன். தண்ணி நின்றுடுச்சு. ஓகே. ஓகே. மஞ்சளா தண்ணியா தான் போச்சு. ஆனா ஓகே. ரொம்ப ஃப்ரீயா இருக்கு, எனர்ஜெட்டிக்கா ம். இருக்கு இப்போ. அதுக்கப்புறம் தயிர் சாதம் மட்டும் சாப்பிட்டேன். இப்ப மாதுளம்பழம் சாப்பிட்டேன். ஓகே. நல்லா நல்லது. இருக்குது. ஓகே. நல்ல ஹலோ. சந்தோஷம். வணக்கங்க, செந்தில்குமார் மயிலிருந்து பேசுறேன். வணக்கங்க. சொல்லுங்க, சொல்லுங்க. நான் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ம். உப்பு பேதிக்கு தான். ம். ஒரு 10 மணிக்கு முடிச்சுக்கிட்டேன். ம். இது நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு 10 மணிக்கு மேல வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஓகே. ரொம்ப கொஞ்சம் டைம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வேணாம்னு விட்டேன். ஆனா ம். வந்துட்டு எல்லா எல்லா கலர்ல இருந்து ஒயிட் கலர்ல மாறிடுச்சு. வெறும் ம். வாட்டர் மட்டும் தான் போயிட்டு போயிட்டு இருந்தது. ம். இதுன்னு வந்துட்டு ஓரளவுக்கு கொஞ்சமா தான் வந்துச்சு. அதனால இதுக்கு மேல கண்டினியூ பண்ணோம்னா டயர்ட் ஆயிருமோ ஒரு ஃபீல் வந்துச்சு. ம். அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகே. ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு தடவைக்கு போன தடவைக்கு முன்னாடி தடவைலாம் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கும்போது ஒரு ஃப்ரெஷ் கிடைச்சிச்சு. ம். அது அது எடுத்தோடனே அந்த ஒரு எனர்ஜெட்டிக் இருந்துச்சு. ம். இந்த டைம் அளவுக்கு எனர்ஜிலாம் இல்லை, ஆனா லாஸ் ஆகும் இல்லை, நார்மலா இருந்துச்சு. நார்மல் ஓகே. தான், எப்படி இருந்து அப்படியே தான் இருக்கு. ஓகே. பொதுவா எல்லார்கிட்டயுமே ஒரு பேதினால ஒரு பயம் இருக்கு. ஏன்னா வந்து நம்ம குரூப்ல இருக்கவங்க கூட ஒருத்தவங்க என்கிட்ட பேசுறப்ப சொன்னாங்க, பேதி எடுக்கிறப்ப டயர்ட் ஆயிடுமோ என்ன, இது வரைக்கும் நான் எடுத்ததே இல்லை. ஏன்னா வந்து படத்துல, டிவி, இந்த சீரியல்ஸ் இதெல்லாம் பார்க்குறப்ப, காமெடி சீன் பார்க்குறப்ப பேதி மாத்திரை சாப்பிட்டு பாத்ரூம்குள்ள போறது வருது போறது வருதுன்ட்டு அதை பார்த்துட்டு அப்படியே டயர்டாகி உட்கார மாதிரி காமிச்சு பயமுறுத்தி விட்டுருக்காங்க. ஆனா பேதி வந்து அந்த அளவுக்கு பயப்படுற விஷயம் இல்லை. ஆனா நம்ம வாழ்க்கையில தேவையான ரொம்ப முக்கியமான விஷயம் அது. அந்த கழிவு நீக்க பயிற்சியில முதன்மையான பயிற்சி என்னன்னா பேதி தான். ஆம், சித்தா, ஆயுர்வேதிக், நேச்சுரோபதி, இதுலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் கிரானிக் டிசீசஸ் இருக்கு, நாட்பட்ட வியாதிகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க போறாங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க சஜஷன் பண்றது ஒரு பேதி எடுக்கணும். எதுக்காக இந்த பேதி எடுக்கணும்னா, நம்ம நிறைய நல்ல விஷயங்கள் ஆரம்பிக்க போறோம். அந்த நல்ல விஷயங்கள்ல வந்து நம்ம முழுமையா நம்ம உடம்புக்கு இருகச்சிக்கணும் அப்படின்னா நம்ம குடல் பகுதிகள்லாம் சுத்தமா இருக்கணும். இல்லாட்டினா வந்து நம்ம என்னதான் நல்ல விஷயங்கள் எடுத்துக்கிட்டாலுமே அந்த செரிமான மண்டலத்துல அந்த சத்துக்களை பிரிச்சு எடுக்கிற இடத்துல வந்து அது முழுமையா செயல்படாது. அதுக்காக தான் இப்போ நம்ம வந்து குடல் பகுதி, பெருங்குடல், சிறுகுடல், இரைப்பை இதெல்லாம் நம்ம கிளீன் பண்ணிட்டோம். அதனால தான் இப்போ பேதி கண்டிப்பாக எடுத்திருக்கோம். அதுக்கப்புறமா வந்து நம்ம டாஸ்க் எப்படி போகும் போகுதுன்னு நம்ம சொல்லிடுறேன். தினமும் வந்து நம்ம டாஸ்க் 1, டாஸ்க் 2 அந்த மாதிரி நம்ம ஒன்று ஷேர் பண்ணுவேன். தினமும்னா எக்ஸாக்டாக தினமும் இல்லை, நம்ம நடுவில் ஒரு சில டாஸ்க்லாம் கொஞ்சம் கேப் விட்டு பண்ணுவோம். ஏன்னா எல்லாராலையும் தொடர்ந்து எல்லா நாளும் செய்ய முடியாது. அந்த கேப் இருக்கப்ப விடுபட்ட டாஸ்க் வந்து எல்லாரும் செஞ்சுட்டீங்க அப்படின்னா நம்ம தொடர்ந்து எல்லா டாஸ்க்கும் நம்ம கொண்டு போகலாம். என்ன எதிர்பார்க்குறேன்னா, டாஸ்க் ஒவ்வொன்றும் செஞ்ச உடனே
அந்த டாஸ்க் செஞ்சிட்டேன் அப்படின்ட்டு அப்டேட் பண்ணணும், தினமுமே பண்ணணும். அதே மாதிரி அது எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, நல்ல விதமா இருந்ததா கெட்ட விதமா இருந்ததா, இந்த மாதிரி நீங்க ஷேர் பண்ணணும். அப்ப நீங்க ஷேர் பண்ணாதான் டெய்லி எத்தனை பேர் ஃபாலோ பண்றாங்க, நம்ம அடுத்தடுத்த டாஸ்க் கொடுக்கலாமா என்ன, அதெல்லாம் நம்ம கவனிச்சு கொடுக்கறதுக்கு வசதியா இருக்கும். அதுக்காக நம்ம ஃபீட்பேக் கேட்கறது. அதே மாதிரி ஒரு சிலர் புதுசா ஒரு பிரச்சனை சந்திச்சிருப்பாங்க, அதுக்கு நீங்க கேள்வி கேட்குறப்ப நான் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா அது மற்றவங்களுக்குமே ஒரு பாடமா ஒரு எக்ஸ்பீரியன்ஸா போய் சேரும். அதனால இது ஒருத்தரோட சந்தேகம் வந்து மற்றவங்களுக்கு வந்து நிறைய ஒரு கற்றுதல்ல வந்து கொடுக்கும். மற்றபடி பயிற்சி சம்பந்தமா ஏதாவது டவுட் இருக்கா? பழைய பயிற்சிகள்ல கலந்தவங்க வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? உங்களோட அனுபவம் பற்றியும் சொல்லுங்க. ஓகே, இந்த மீட்டிங் நம்ம வாரம் வாரம் வீக் டேஸ்ல வைக்கலாமா? ஏன்னா போன தடவை வந்து வீக்கெண்ட்ல வைக்கிறப்ப நிறைய பேர் கலந்துக்க முடியல. அதனால இந்த வார நாட்களே சாயங்காலம் ஒரு 7 மணிக்கிட்ட, செவ்வாய் புதன் வியாழன் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நாள்ல சாயங்காலம் 7 மணிக்கு வைக்கலான்னு இருக்கேன். எல்லாருக்குமே ஓகே தானே? ஓகேங்க சார். ஓகே. இந்த டயட் பத்தி கொஞ்சம் எங்களுக்கு விளக்கம் வேணுங்க சார். ஓகே, நம்ம டயட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமா டயட்னா காலையில டிஃபன் இது சாப்பிடுங்க, ஆம், மதியானம் லஞ்ச் இது சாப்பிடுங்க, சாயங்காலம் ஸ்நாக்ஸ், நைட்டு டின்னர், இந்த மாதிரி ஒரு சார்ட் மாதிரி போட்டு கொடுத்துருவாங்க, இல்லை மெசேஜ் மாதிரி கொடுப்பாங்க. நம்ம டயட் நம்ம இது வந்து ஹோலிஸ்டிக் டயட், சாப்பாடு மட்டும் இல்லை, உடல் மனசு நம்ம வாழ்க்கை முறை கழிவு நீக்க பயிற்சி எல்லாமே கவர் பண்ணி வரும். வாழ்க்கை முறையில என்னது, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஒழுங்கா சாப்பிட்றோமா இல்லையா, தண்ணி குடிக்கிறது ஒழுங்கா குடிக்கிறோமா இல்லையா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம கவனிச்சு, நம்ம இதுவரைக்கும் கவனிச்சிருக்க மாட்டோம். அந்த விஷயங்கள்லாம் கவனிக்கிறது ஒரு தனி பயிற்சியா இருக்கும். அடுத்தது அந்த எப்படி சரி பண்றது, அது சரி பண்றப்ப அந்த ப்ராசஸ்லயே உங்களுக்கு பெரிய சேஞ்சஸ் எதுவும் பண்ணாமையே நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தண்ணி குடிக்கிற மெத்தடை மாற்றியே உங்களால ஒரு பெரிய சேஞ்சஸ் உங்க உடம்புல ஃபீல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம கொஞ்சம் இயற்கை உணவு, அப்புறம் கழிவு நீக்க பயிற்சிகள், அப்புறம் மெடிடேஷன், இந்த மாதிரி சின்ன சின்னதா நம்ம உடல் மனசு எல்லாத்தையுமே கவர் பண்ற மாதிரி பயிற்சிகள்லாம் இருக்கும். ஓகேங்க சார், தேங்க்யூ சார். ஓகே. சார் இப்போ இதுல வந்து இந்த டயட்டுங்கிறது ம் இப்போ ஜென்ரலா இப்போ வெளியில எல்லாம் நான் சில இது அட்டன் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ரூட் டயட்னு வாங்க, ம் ஒரு 3 நாள் எல்லாத்தையும் கட் பண்ணி வெறும் ஃப்ரூட்டை சாப்பிடுங்க அப்படின்னு. ம். அது 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 போல இருக்குமா இல்ல ஜென்ரலா இல்ல, நீங்க நார்மல் நாங்க வழக்கமான சாப்பிடுற ஃபுட் சாப்பாடு லைஃப் சாப்பிட ஸ்டைல் சாப்பாடு ஃபுட்? எடுத்துக்கலாம். ஏன்னா வழக்கமா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட இது என்னன்னா நான் நிறைய இது போல போயிருக்கேன். ம் அது ஏன் என்னன்னா கண்டினியூ பண்ண முடியலன்னா நீங்க சொன்னாப்புல இது அந்த ஹோலிஸ்டிக்கா இருக்குமா, ஃபர்ஸ்ட் நீங்க போட்டிருந்தீங்க ஃபர்ஸ்ட் ம் ஒரு ஹோலிஸ்டிக் ஃபர்ஸ்ட் டயட் குரூப் செகண்ட். அப்ப ம். அந்த பார்ட்டிசிபென்ட்ஸோட இதை நான் கொஞ்சம் கேட்டேன். அப்ப அவங்க நிறைய அப்பதான் எனக்கு தெரிஞ்சது நீங்க ம். எல்லாமே கவர் பண்றீங்க, இப்ப சொன்னதெல்லாம் கவர் பண்றீங்க அப்படின்னு. ஆமா ஏன்னா அது வேணா ஒர்க் அவுட் ஆகும். இட் இஸ் எ லைஃப் ஸ்டைல். ஏன்னா ஆமா. இப்ப வருஷம் பூரா இட்லியை சாப்பிடாம இருக்கணும்னா காலையில ரைஸ் எடுக்காதீங்க, ம். இதை தேடி போங்க. அப்ப ரியாலிட்டிக்கு வரும்போது அது என்னால கடைப்பிடிக்க முடியல. ஆமா. ஃப்ரூட் ஜூஸை வந்து கண்டினியூஸா ஃபார்மா சொல்லுவாங்க இப்படிதான் சாப்பிடணும், ம். ஒரு வேளை ஃப்ரூட்டா சாப்பிடணும், ஒரு வேளை இதை இந்த ஒரு வேளை அப்படின்னும் போது நமக்கு எங்க மீட்டிங் போறோம் அப்படின்னா அவங்க கொடுக்குற சாப்பாடு தான் சாப்பிட முடியும். ஆமா. ஈவினிங் வந்து சமோசாவே சாப்பிடாதீங்க அப்படின்னுவாங்க. ஒரு நாள் சாப்பிட வேண்டிய கட்டாயம் வரும். ஆமா, எனக்கு கண்டிப்பா. தேவையில்லைனாலும் சாப்பிட இன்னொரு நாள் நமக்கே ஒரு ஆசை வரும். அதுக்குன்னு லைஃப் ஸ்டைல்ல வந்து எல்லாத்தையுமே கட் பண்ற எதுவும் கிடையாது. ஏதோ ஒண்ணு பார்ப்போம், திடீர்னு ஒண்ணு சாப்பிடணும் போல இருக்கும். ம் அப்படி பசங்களோட பொம்மை சாப்பிடும். அப்ப என்னால கடைப்பிடிக்க முடியல. அந்த ஒரு நாள் போனவொடனே என்ன ஆச்சுனாக்கா இது நல்லா இருக்கே அப்படின்னும் போது ஒரு அட்ராக்ஷன் வந்து அது ஆமா. லைஃப் ஸ்டைல்லயே அது வந்துருச்சுன்னா சரி ஒரு நாள் இப்படி சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு வரும்போது அது கொஞ்சம் ஃபாலோ ஆகும்னு எனக்கு நம்பிக்கை வந்ததுனால தான் இந்த வாட்டி சரி இது சேருவோம் நம்ம பாத்துக்கலாம். ஆமா. எதுக்காகனா நம்ம சாப்பாடு ஆ. இப்ப என்னன்னா நிறைய பேத்துக்கு மைண்ட் செட் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சரியில்லை, கெமிக்கல் போட்டு வருது, உரம் போட்டு வருது, பூச்சிக்கொல்லி போட்டு வருது, அதனாலதான் நமக்கு பிரச்சனை வருது, அதை நம்ம மாற்ற முடியாது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர்த்தோட மனசுல. ஆனா நம்ம அது இல்லாம நிறைய விஷயங்கள் நமக்கே தெரியாம சின்ன சின்ன தப்புகள்லாம் செஞ்சுட்டு இருப்போம். இந்த உணவு வழக்கமா சாப்பிடுற சாப்பாடு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, அதே நம்ம சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்கலாம். என்ன கொஞ்சம் சமைச்ச சாப்பாடு, சமைக்காத இயற்கை சாப்பாடு, கொஞ்சம் பழங்கள் இதை வந்து நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கணும். ஆஹ் அதுக்காக தான் வந்து நம்ம சாப்பாடு வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணாலே அதை லாங் டேர்ம் கொண்டு போக முடியாது.
இப்போ 1 வாரம் இல்லை 2 வாரம் இல்லை 1 மாசம் ஓகே, நம்ம வெளியே டிராவல் பண்றோம், அப்ப அந்த நம்ம இதை ஃபாலோ பண்ண முடியாது, நம்ம ஸ்கிப் பண்ற மாதிரி ஆயிடும். வெளியே போற இடத்துல முடியாது, நம்ம வீட்டுல வேலைப்பளு அதிகம், கெஸ்ட் எல்லாம் வர்றாங்க, அப்படிங்கிறப்ப நம்மளால அது கரெக்டா ஃபாலோ பண்ற கஷ்டம். ஆனா நம்ம லைஃப் ஸ்டைல கரெக்ஷன் பண்ணிட்டு எப்படி சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், எப்ப சாப்பிடணும், எப்படி தண்ணி குடிக்கணும், எந்த தண்ணி குடிக்கணும், அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கரெக்ஷன் பண்ணாலே போதும். சாப்பாடு விஷயங்கள்ல நம்ம பெரிய சேஞ்சஸ் பண்ண வேண்டியதில்லை. முக்கியமா நான் என்ன சொல்லுவேன்னா, வெள்ளை சர்க்கரை முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணணும். அவாய்ட் பண்ண முடியாத சமயத்தில் எப்பயோ கொஞ்சமா எடுத்துக்கிறது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. வெள்ளை சர்க்கரைக்கு பதில் நாட்டு சர்க்கரை, பனங்கருப்பட்டி, வெல்லம், இந்த மாதிரி விஷயங்கள் சேர்த்துக்கலாம். பாக்கெட் தூளுப்பு அதை அவாய்ட் பண்ணிட்டு கல்லுப்பு நம்ம யூஸ் பண்ணலாம். அதே கல்லுப்பை நம்ம தூளுப்பா யூஸ் பண்ணோம்னா மண் சட்டி இல்லாட்டினா இரும்பு வாணலியில போட்டு நல்லா சூடா வறுத்துட்டு அதை ஆற வச்சுட்டு அரைச்சி பொடி உப்பா யூஸ் பண்ணிக்கலாம். மைதா ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து பேக்கரி ஐட்டம்ஸ் முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணுறது நல்லது. யாருக்கெல்லாம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கோ இல்லை அந்த சமயத்தில் இதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். மற்ற சமயத்தில் கூட அப்பப்போ கொஞ்சம் எடுத்துக்கிட்டாலும் ஓகே. நான் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா இந்த விஷயங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். டீ, காஃபி அதுக்கு பதில் நம்ம அல்டர்னேட்டிவா ஏதாச்சும் நம்ம பழக்கத்தை உண்டாக்கிக்கணும். அப்பதான் அதுலேருந்து நம்ம வெளியே வர முடியும். இதெல்லாம் நம்ம பயிற்சியில ஒவ்வொன்று நம்ம சொல்லி தருவோம். ஓகேங்க சார், சூப்பருங்க சார். ஓகே. இதுதாங்க சார் ரொம்ப நாளா நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு கைட் பண்ண ஆள் இல்லாம தான் செஞ்சுக்க முடியல. நிறைய மாறி வந்திருக்கிறோம். அதை முறைப்படுத்துறதுக்கு ஒருத்தவங்க எங்களுக்கு வேணும். அது கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். மிக்க நன்றிங்க சார். ஓகே, நன்றி. நிறைய விஷயங்கள் நான் சொல்ற விஷயங்கள் புதுசாவே இருக்காது, பழைய விஷயங்களா தான் இருக்கும். அதை நம்ம ஒரு பயிற்சியா குழுவா ரிமைண்ட் பண்ணி சொல்றப்ப அது ஒரு தூண்டுதலை கொடுக்க, இதை நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்தும். அதனால அதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போக போறோம். அந்த ப்ராசஸ்ல என்ன மாதிரி சேலஞ்சஸ் வருதோ அதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லி தெரிஞ்சுக்கிறேன். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் ஜோதினா. சார். சொல்லுங்க சார். இல்ல இப்ப நியூ குரூப்பாண்ணா, இது ஓல்டு குரூப் நானு. ஆமாமா, நீங்க இல்ல இந்த மீட்டிங் சரி எல்லாருக்குமே தான். நீங்க ஓல்டு குரூப்பா இருந்தாலும் எந்த குரூப்புமே எக்ஸ்பைரே ஆகாது. அதனால சரிங்கண்ணா. நீங்க தேங்க்யூ. டாஸ்க் அதிகமா இல்ல புது இப்ப புது டாஸ்க் எது வந்தாலும் அந்த குரூப்ல நான் போட்டுட்டு இருப்பேன். ஃபீட்பேக் நான் ஒவ்வொரு ஆளும் கேட்டுட்டு இருக்கேன், ஆனா யாருமே பழைய குரூப்ல கொடுக்கறது இல்ல. சரிங்கண்ணா. இப்ப குரூப்ல ஜாயின் பண்ணிருக்க எல்லாருமே டயட், பெரிய டயட்டுன்ற மாதிரி இருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே ஃபாலோ பண்ணதுனால என்னுடையது ஒரு லைட்டா 1 or சொல்லுங்க 2 சொல்றேன். சொல்லுங்க சார். எல்லாருக்கும் வணக்கம். அண்ணாவோட டயட் குரூப் நீங்க நம்மளா நினைக்கிற மாதிரி சாப்பிடாம காஃபி டீ சாப்பிடாம அப்படின்னு சொல்ற மாதிரி அதெல்லாம் பெரிய டயட்லாம் இருக்காது. எனக்கு ஒரு 38 தான் ஏஜ் ஆகுது. நான் எப்படி சொல்றேன், அண்ணாவோட டயட் குரூப் எப்படி இருக்குன்னா, சாப்பிடுங்க, நம்ம என்ன விருப்பப்படுறோமோ அதையே சாப்பிடலாம், நம்ம வீட்டுல சமைச்ச சாப்பாடு சாப்பிடலாம், தண்ணி குடிக்கலாம் நம்ம வீட்டுல உள்ளதையே. அந்த மாதிரி தான் அண்ணாவோட டயட் குரூப் இருக்கும். சாப்பாடு எப்படின்னா, நம்ம எப்படி சாப்பிடணும், ஒரு சாப்பாடை நம்ம நம்மளுடைய தேவை 3 இட்லியா இருக்கும். ஆனா நம்ம சாப்பிடுறது 5 இட்லி. எப்படி அந்த 5 இட்லி நம்ம உடம்புக்கு போகுது அப்படின்னா, வேக வேகமா சாப்பிட்டுருவோம். அதை முறைப்படுத்தி அண்ணா மென்னு சாப்பிடுங்க அப்படி சொல்லுவாங்க. அப்படி சாப்பிடும்போது நம்மளுடைய ஃபுட்டோட குவான்டிட்டி அளவு கம்மியாயிடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் மெயின். அடுத்து தண்ணி குடிக்கும்போது நம்ம வேக வேகமா குடிச்சிருவோம். நம்ம அதை பொறுமையா எப்படி குடிக்கலாம், நம்ம உடம்புக்கு எப்ப தண்ணி தேவைப்படுது, தாகம் எப்ப எடுக்குது, அதெல்லாம் தான் சின்ன சின்ன விஷயம். நம்ம நடைமுறையில இருக்கிற விஷயத்த சின்ன சின்னதா அழகா பொறுமையா ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணி நல்லா நீட்டா எடுத்து கொடுப்பாங்க. அதனால யாரும் இந்த குரூப்ல டயட்னா சாப்பிடாம இருக்கணும், நம்ம புதுசா ஏதோ சொல்ல போறாங்க அப்படின்னு யாரும் பயப்பட வேண்டாம். நல்லா நீட்டாவும் நம்ம வீட்ல இருக்கிற மாதிரியும் நம்ம எங்க போனாலும் இதை ஃபாலோ பண்ற மாதிரியும் தான் இருக்கும் அண்ணாவோட டயட் குரூப்பு. எல்லாரும் இதுல கரெக்டா அண்ணனை ஃபாலோ பண்ணா ஆரோக்கியமாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். எங்க வீட்ல பிள்ளைங்களுக்கும், ஹஸ்பண்டு, வீட்ல மாமியார் எல்லாருக்குமே இதே மாதிரியே சொல்லி கொடுத்து எல்லாருமே நாங்கெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போகாம வீட்லயே ஹெல்த்தியா இருக்கோம். ஒரு 98% சொல்லலாம். நான் 100% ஹாஸ்பிட்டல் போறதில்ல, வீட்டுக்கார் பிள்ளைங்க போறதில்ல. அத்தை கொஞ்சம் சொல்றதை ஃபாலோ பண்ண முடியல, 70 ஏஜ் நியர் அப்படின்றதுனால. அதனால அவங்களுடைய கன்வீனியன்ட்டுக்காக அப்பப்ப என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன்.
சம்ஸ் அவங்களோட மைண்ட் செட்டுன்றதுனால சம்டைம்ஸ் அழைச்சிட்டு போறது. மற்றபடி நாங்கள் எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் கடந்த பாஸ்ட் 3 இயர்ஸாக வீட்டிலே இருந்து தான் எல்லாருமே க்யூர் பண்ணிக்கிறோம். பிள்ளைங்களுக்கும் ஃபீவர், சளி, இருமல், காய்ச்சல், ஸ்டமக் பெயின் எல்லாமே வருது, வீட்டுக்காரங்களுக்கு வருது. எல்லாமே நாங்கள் வந்து அண்ணா சொல்கிறத ஃபாலோ பண்ணி அதை ரைட் பண்ணி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை ஃபுல்லாக எப்பொழுதுமே ரைட் பண்ணி திருப்ப திருப்ப அதை கேட்டு அதையே தான் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு ஹெல்த்தியாகவும் நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கிறோம். தேங்க்ஸ். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு சம்ஸ் லாஸ்ட்டு நான் ஃபாலோ பண்ணுறதை வச்சு சொல்லியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய ஓகே, வாய்ஸ் தேங்க்ஸ் சிஸ்டர். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்மா, ரொம்ப நல்லா சொன்னீங்க. சார் எனக்கு டயட்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஆனா நீங்க வந்து ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி இந்த கோவக்காய் கொத்தவரங்காய் சொன்னீங்க. அது நான் குரூப்ல சொல்லிடுறேன், சில ம் பேருக்கு பெனிஃபிட் ஆகும். ம் என் கிளாஸ் கூட தெரியாது. ஓகே அந்த சார். 5 கோவக்காய், ஒரு கத்திரிக்காய், ஒரு எலுமிச்சம்பழம் பெருசுன்னா அரை. அது வந்து நான் ப்ராக்டிக்கலா என்ன பாக்குறேன் அப்படின்னா, இந்த கால் வீக்கம் இருக்கு பாத்தீங்களா, அது சாப்பிடுற அன்னைக்கெல்லாம் ஒரு வீக்காது. அத ம் அத அத நான் இப்பயோ விடுறது கிடையாது. ஒரு 5 days வீக்லி சாப்பிட்றேன்னா அந்த 5 days ஈவினிங் பாத்தீங்கன்னாக்கா கால்லாம் வீங்காது. ம் அது என்னைக்கு நான் சாப்பிடல இல்ல ரொம்ப டிராவல் பண்றேன் அப்படின்னாக்கா அந்த கால் புசு புசுன்னு வீங்கும். அது ஒரு மாதிரி மரத்து போனாப்புல இருக்கும். ம் ஆஹ் அது அது வந்து ரியல் அந்த ஒரு இது ட்ரீட்மெண்ட்டா அது நீங்க எனக்கு சொன்னீங்க. நிறைய சொன்னீங்க அது அந்த சமயத்துல. அதே போல வெண்டைக்காய் எப்பயோ கிடைக்கும் போது சாப்பிடுங்க, நீங்க அது சாப்பிடுறேன். ம் இது ரெண்டா வந்து எனக்கு வெண்டைக்காயோட பெனிஃபிட் தெரியல, அது ரியாலிட்டி எனக்கு தெரியல. அதே போல வாழைக்காய் கட் பண்ணி எப்படியோ சாப்பிடுவேன். ஆனா கண் கூட நான் பார்த்தது வந்து நான் இப்போ ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாம் வந்து இப்போ கொத்தவரங்காய் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ம் ஒண்ணுமே இல்லைனால இந்த ஜூஸ் செய்யுங்க செய்யுங்கன்னு நிறைய பேர்கிட்ட சொல்றேன். ஆனா நிறைய பேரால கண்டினியூ பண்ண முடியல ம் அந்த மார்னிங் சாப்பிட்றதுக்கு. ஆனா அந்த நான் தான் நீங்க ஒரு போட்டிருந்தீங்க, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், வடிகட்டாம குடிக்கிறேன்னு. பட் வடிகட்டினா என்ன, இப்போ இந்த ஆமா. அப்சார்ப்ஷன் வந்து வடிகட்டினா நல்லா இருக்கும் இல்லைங்களா பாடியில? அது வந்து வடிகட்டுறது எதுக்காகனா, நம்ம சாப்பிடுறது வந்து கஷ்டப்பட்டு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். அதாவது ஒவ்வொருத்தரோட அந்த டேஸ்ட் வந்து மாறுபடும். ஒரு சிலர் ரொம்ப டேஸ்டா இருக்கும்னு எதிர்பார்ப்பாங்க. நம்ம வடிகட்டாம அந்த திப்பி திப்பியா இருக்கிறதெல்லாம் சேர்த்து சாப்பிட கொஞ்சம் குடிக்க அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். அதுக்காக தான் வடிகட்டி குடிக்க சொல்றது. இல்ல அப்படியே சாப்பிட்டாலும் அது ரொம்ப நல்லது. அதனால ஏன்னா அது நான் தப்பு. ஏன் இந்த வடிகட்டாம சாப்பிட்றேன்னாக்கா, வடிகட்டாம சாப்பிட்டா தான் கொஞ்ச நேரம் மவுத்துல ரீட்டைன் பண்ண முடியுது. ம் ஓகே கடகடன்னு குடிக்க முடியாது. ஓகே ஓகே. இது ஜூஸ் ஆட்டுதுன்னா அப்படி அது அது ஆமா. டேஸ்ட் உங்களுக்கு தெரியும், ஒரு மாதிரி பஞ்சன்ட் ஆட்டம் இருக்கும். அது கத்திரிக்காவும் இதுவும் காம்பினேஷன் ஒரு மாதிரி தான் இருக்கும் கொத்தவரங்க. ஆமா. அதாவது டேஸ்ட் இருக்காது, அப்படியே இப்படி ஊத்த தோணும் ஜூஸ். ம் அதனால தான் நான் இப்படி குடிக்க ஆரம்பிச்சேன். பட் ஓகே. அப்சார்ப்ஷன் வந்து ரெண்டும் ஒண்ணு வித்தியாசம் இல்லை ஆமா, இல்லைங்களா கண்டிப்பா. பாடியில? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகே, இப்ப சொல்லுங்க. வணக்கங்க சார். சொல்லுங்க. எனக்கும் அந்த ஜூஸ் சொல்லியிருந்தீங்க சார், லோ ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லியிருந்தேன், குடிச்சிட்டு இருக்கேங்க சார். ம் அதை நான் கண்டினியூவா எடுத்துக்கலாமாங்க சார்? அதான் அந்த பிரச்சனை சரியாகிற வரைக்கும் என்ன வந்து உங்களுக்கு அந்த களைப்பு இதெல்லாம் சொல்லியிருந்தீங்க, அதெல்லாம் ஆமாங்க சார். ஃபுல்லா சரியாயிடுச்சு அப்படின்னா அந்த ஃப்ரீக்வன்சி குறைச்சிக்கலாம். ஓகே ஓகே. ஏன்னா இது எல்லாமே வந்து ஏற்கனவே இருக்க பிரச்சனைகளை வந்து சரி பண்றதுக்காக நம்ம கொடுக்குறோம். இதை நம்ம லைஃப் லாங் எடுத்துக்கணும் அவசியம் இல்லை. அந்த பிரச்சனையை சரிங்க சரி சார். பண்ணியாச்சுன்னா அடுத்து நம்ம லைஃப் ஸ்டைலை கரெக்ஷன் பண்ண போறோம். லைஃப் ஸ்டைலை கரெக்ட் ம் பண்ண அதுக்கான தேவையே இருக்காது. இருந்தாலும் உங்களுக்கு வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி 2 வாட்டிங்கிறது அது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி என்னமோ கூட நீங்க அதை எடுத்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை எனக்கு அது இருக்காது. நல்லா ஓகே. தேங்க்ஸ். ஓகே. ஹலோ சார், வணக்கம். சொல்லுங்க ஞான சார். பிரகாஷ் சொல்லுங்க. சார். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணணும்னு விரும்புறேன் இங்க. ஓகே சொல்லுங்க. எஸ், ஃபர்ஸ்ட் எல்லாரும் சேர்ந்ததுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். நல்ல இடத்துக்கு வந்திருக்கீங்க. கண்டிப்பா உங்களோட உடம்பு பிரச்சனை தீந்துரும். ஏன்னா நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்றேன். முதல் பிரச்சனை எனக்கு குதிகால் வலி இருந்தது. குதிகால் வலி இப்போ எங்க போச்சு அப்படின்றதுக்கான அட்ரஸ் இல்லை. ரெண்டாவது முட்டியில வலி இருந்தது. எனக்கு ஏஜ் கம்மி தான், எனக்கு 32 to 34 அந்த ரேஞ்சில் தான் இருக்கேன். அதனால எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இருந்தது. சார் இதெல்லாம் சொல்லி தான் இதை அட்ரஸ் பண்ணிட்டாரு. ஆஹ் முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணிருந்தேன். இடையில கொஞ்சம் கொஞ்சம் ஃபாலோ பண்ண முடியாம இருந்தது. என்னோட ஒரே ரெக்வஸ்ட் என்னன்னா, எல்லாத்துக்கும் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க, இதே ஃபோர்ஸோட அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே இருங்க. கண்டினியூ பண்ண விடாதீங்க. ஸோ நானும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். And எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்ஸ். புது குரூப்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து ஒரு நோட்டு தனியா வாங்கி வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு தனியா ஒரு சில சொல்யூஷன் சொல்லியிருப்பேன்ல, அது எல்லாத்தையுமே அதை எழுதி வச்சிடுங்க. அடுத்தது உங்களுக்கு இருக்க பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அது எல்லாமே முதல்ல எழுதி வச்சிருங்க.
பின்னாடி நம்ம டாஸ்க்லாம் ஃபாலோ பண்ண எது எது சரியாகுதோ அது சும்மா மார்க் பண்ணிடுங்க, சரியாச்சு அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? அது வந்து பின்னாடி நம்ம அப்டேட்ஸ் பார்க்குறப்ப, வீக்லி ஒன்ஸ் அப்டேட் பார்க்குறப்ப என்ன பிரச்சனை சரியா இருக்கு, எந்த பிரச்சனை சரியாகல, அது சொன்னீங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி அடிஷ்னல் சஜஷன் நான் சொல்லுவேன். வணக்கம், நான் செந்தில் பேசுறேன். வணக்கம். வணக்கங்க. எனக்கு வந்துட்டு இந்த தோல் பிரச்சனை இருந்துச்சு. அப்ப ம். நீங்க கோவக்காய், கொத்தவரங்காய், எலுமிச்சம்பழம், கத்திரிக்காய் இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி ரைஸ் இது பண்ணி சாப்பிட்டுன்னு சொல்லுவீங்க. ம். இடையில இப்போ ஒரு 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 வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வாரத்துக்கு வந்துட்டு முன்னாடி 2 நாள் ரொம்ப சரியான ஃபீவர். ம். ஃபீவருக்கு வந்துட்டு தலை சுத்தி கீழே விழுற அளவு விழுந்துட்டேன். அந்த அளவுக்கான ஒரு இது ஃபீவர். ஆனா ம். நான் இந்த இது எடுக்க மெடிசின்ஸ் எதுவும் எடுக்காம அப்படியே 2 நாள் படுத்தே இருந்தேன். ம். படிப்படி குறைஞ்சு ஒரு 3ஆவது நாள் ஓரளவுக்கு ஓகே ஆயிருச்சு. ம். அப்ப காலில் வந்து தோல் பிரச்சனை இருந்தது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு இருந்ததை விட நல்லா இந்த ஒரு எந்த ஒரு இது இல்லாம நல்லா பாலிஷா விரலே வந்து இதாயிருச்சு நல்லா. ம். சரியாயிருச்சு கரெக்டா. எந்த இதுவுமே இல்லாம ஒரு டாட்லாம் இருந்துச்சு, நிறைய டாட் இருந்துச்சு. ம். அது சரியாயிருச்சு. நான் ஒரு 2 மந்த்ஸா நீங்க சொன்ன மாதிரி நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஓகே. ஒரு கண்டினியூவா அதை சாப்பிட்டுட்டு இருக்கேன். இது இது கொஞ்சம் கரெக்டா செட் ஆகி நீட் ஆயிருச்சு கால் வரல. இப்ப இதுவும் இப்ப திரும்ப மறுபடியும் அப்படியே கண்டினியூ பண்ணுமா, இல்ல வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கிட்டா போதுமா? இன்னைக்கு கூட எடுத்துக்கிட்டேன் நான் இதை அப்படியே ரெகுலரா தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஓகே. இப்போ வந்து இனிமேல் இப்போ சரியாச்சுங்கிறப்ப அதை நம்ம ஃப்ரீக்வன்சி குறைச்சிக்கலாம். இப்போ வாரத்துக்கு ஒரு 2 தடவை மட்டும் எடுத்துக்கோங்க. 1 மாசம் கழிச்சு சும்மா வாரத்துக்கு ஒரு தடவை மட்டும் எடுத்துங்க போதும். ஆஹ் ஆனா நேத்து பேதிக்கு எடுத்தல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னேன், அதுக்காக தான். ஓகே. கொஞ்சம் தலைவலி மட்டும் இருக்கு நேத்து. ஓகே. ஆமா, அது சளி, நிறைய சளி இருக்கு, அதனால இருக்கா, மேபி இருக்கலாம். இருக்கா. ஒரு சிலருக்கு தலைவலி வரும், அது நார்மல் தான். அது ஆனால் அந்த பேதி முடிஞ்சோன்னா கொஞ்சம் கொஞ்சம் நார்மல் ஆகிடும். நம்ம அந்த ஆவி பிடிக்கிறது, மின்சார தைலம் அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்க. ஓகே. இது நமக்கு வந்து இப்போ இந்த காய்கறி ஜூஸஸ் வந்து ரெகுலரா டெய்லி சாப்பிடுற மாதிரி இருக்குமாண்ணா? இப்போ காய்கறி ஜூஸ் சொல்றேன்னா, இப்போ உடம்புல என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி காய்கறி ஜூஸ் சொல்லியிருப்பேன். அந்த பிரச்சனை ஓகே. சரியாகிற வரைக்கும் தினமும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து வாரத்துக்கு ஒரு தடவை மட்டும் எடுத்தாலே போதும். ஓகே ஓகே, சரி ஓகே. ஓகேங்களா? அண்ணா ஒரு ஒரு சின்ன ஒரு இது, சொல்லுங்க. என் மகளுக்கு 6 வயசு ஆச்சு. ம். கையில அந்த முட்டி இருக்குல்ல, முட்டி ம். கிட்ட பருவம் வந்துச்சு, பருவம் வந்துச்சு, பெரியாயிட்டு. ஆனா அவ கையை வச்சு அந்த பருவை பிடிச்சு அமுக்கி அந்த இடம் ஒரு லைட்டா சின்ன கட்டி ஆயிட்டு. ம். கட்டி உள்ளதான் இருக்குது, ஸ்கின்னுக்கு உள்ள இருக்கு. ம். அந்த கட்டி அப்படியே கொஞ்சம் ஒரு 6 7 மாசம் இருக்கும் அந்த கட்டி ம். வந்து. ம். அப்படியே அந்த கட்டி வளர பெருசாகல, நான் அப்படியே இருந்துட்டே இருக்கு. ம். அதுக்கு என்ன பண்றது? நிறைய மெத்தட் இருக்கு. சிம்பிளா வந்து என்ன சொன்னா, நான் கல்லுப்பு ஒரு ஒருத்தரை கொடுக்கலாம். நீங்க கேக்குதா? அது நான் உங்கள்ட்ட ஏற்கனவே ஒரு தடவை இதையே கேக்குது கேக்குதுண்ணா. ம். ஹலோ. கேக்குது கேக்குது. நீங்க நான் உங்கள்ட்ட சொல்லுங்க. கேட்டிருந்தேன், அப்ப நீங்க சொல்லிருந்தீங்க இதே கல்லு போத்துனா கொடுக்க சொன்னீங்க. ஆனா பிள்ளை வந்து அது கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்குதா, நல்லா ம். சுடுது அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்ப பண்ண சூடு விடல. கொஞ்சம் அதனால அதை கம்மியா அப்படியே வைங்க. விட்டுட்டேன். சூடு கொஞ்சம் கம்மியா வைங்க, அது வைக்கலாம். அப்புறம் ஆஹ் மஞ்சள் இருக்குல்ல, மஞ்சத்தூள். ஆமா மஞ்சத்தூள் ஆமா. சுத்தமான ஆர்கானிக் மஞ்சத்தூள் வாங்க. பாக்கெட் மஞ்சத்தூள் இந்த பிராண்டட் இது வாங்க வேணாம். அதை ஓகே. வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து அந்த ஒரு சின்ன ஆ கரண்டியில வச்சு நல்லா சூடு பண்ணி பேஸ்ட் பதத்துல வந்த ஆ உடனே தாங்குற ஆ சூட்டுல வந்து அந்த கத்தி மேல பூசிடுங்க. ஓகே. அதுவுமே நல்லா கேட்கும். கல்லு சரி. போத்தாலும் நீங்க குழந்தையதான் நீங்க தான் பார்த்துக்கணும். டைவர்ட் பண்ணிட்டு விளையாட்டு காமிச்சிட்டும் மிச்சம் பண்ணிட்டு அதை நீங்க கல்லு பாத்திரம் கொடுங்க. அதுவுமே நல்ல ரிசல்ட் கொடுக்கும். சரிங்க, நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஓகே. நம்ம காய்கறி ஜூஸும் ஓகே. சொன்னது கொடுத்துட்டு வாங்க. இல்ல காய்கறி ஜூஸ் வந்து இல்லைன்னா, காய்கறி ஜூஸ் நீங்க எதுவும் சொல்லலையா எனக்கு? ஆஹ் கட்டினா கோவக்காய், கொத்தவரங்காய், எலுமிச்சை ஜூஸ் ஆ கொடுங்க. ஓகேங்களா? ஆ ஓகே. மேக்ஸிமம் இது போதும். அதுக்கப்புறமா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஒரு ஒரு வாரம் கழிச்சு.
எவ்வளவு அளவு எவ்வளவு அளவுனா கொடுக்கணும்? கோவக்காய் ஒரு 5, கொத்தவரங்காய் ஒரு 10, பாதி ஆ, எலுமிச்சப்பழம். அது குழந்தையா இருக்கும், ஆ, நிறைய குடிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க பாதி குழந்தை பாதி அந்த மாதிரி கூட நீங்க கொடுத்துக்கலாம். ஆ, சரி சரிங்க. ஓகே. ஓகே, அதான் வெறும் வயிற்றுல அப்படின்னு இல்லைல்ல, சாப்பாட்டுக்கு அப்புறமா அப்படி கொடுக்கலாம்ல? சாப்பிட்றதுக்கு முன்னாடினா ஒரு 1 மணி நேரம், அரை மணி நேரம், 1 மணி நேரம் முன்னாடி. சாப்பிட்டதுக்கு அப்புறம்னா ஒரு 2 மணி நேரம் கழிச்சு. ஆ, ஓகேங்களா? ஓகே ஓகே ஓகே. ஆ, ஓகே. ஓகே தேங்க்யூ. ஓகே. புருஷோத்தம் சார், இப்போ எப்படி இருக்கீங்க? ஹெல்த் ரெக்கவர் ஆயிடுச்சா உங்களுக்கு? ஆ ஹெல்த் ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு சார். ஓகே ஓகேங்க. இப்போ என்னன்னா எனக்கு வந்து புரோட்டீன் அதிகமா எடுக்கணுன்றது தோணுது. ஆனால் புரோட்டீன் வந்து நீங்க லாஸ்ட் டைம் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இது முளைக்கட்டின தானியங்கள் நீங்க எடுத்துக்கலாம். ஆமா, அது நான் அது எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து அஸ்வகந்தா பொடி, ஆமா அது எடுத்துக்கிறேன். ஓகே. அஸ்வகந்தா பொடி, அப்புறம் கொத்தவரங்காய் ஆமா. ஆசிஷன் எடுத்துக்கிறேன். ம். அது 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 எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கு, தெரியுது அது. ஆமா. அது ஆமா. அப்புறம் வந்து சாப்பாட்டுல கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்க்க வேண்டி இருக்கு. ம். அது இல்லாம தான் எங்களுக்கு இருந்தது. அது ஒரு உடம்புல வீக்னஸா இருந்தது. ஓகே ஓகே சார். மற்றதெல்லாம் வந்து ஆமா, மற்றதெல்லாம் சாட் போட்டு வச்சிருக்கேன். அது ஒன்று ஒன்றும் செய்யணும். சம்டைம்ஸ் தூங்கிடுவேன், இன்னும் ஓகே கொஞ்சம் அலட்சியத்துக்கு போயிடுது கொஞ்சம். ஓகே. நீங்க சிஸ்டத்துல அந்த கொஞ்சம் டாஸ்க் ப்ராக்ரஸ் அப்டேட் பண்ணாட்டியும் பரவாயில்ல. ஜஸ்ட் நான் நீங்க முடிஞ்ச ம். அளவு எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ண முடியுமோ ஃபாலோ பண்ணுங்க. அதான் அவங்க அந்த அம்மா ஒரு அம்மா சொல்லியிருந்தாங்க, பேர் தெரியல. நம்ம இப்போ நீங்க சொன்னது பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அது என்னன்னா அதில் நம்பிக்கை இல்லாமலோ இல்லை அதுக்கு செயல்படுத்த முக்கியத்துவம் நமக்கு கொடுக்காம அதில் இருப்பாங்க அளவுக்கு. முக்கியம் ப்ரியாரிட்டி கொடுக்காதனால நம்ம விட்டுட்டோம். அதை ம். இதில் குரூப்ல ஜாயின் பண்ணதுனால அது நம்ம வந்து இல்லை கண்டிப்பாக செய்தாகணுன்றதுக்காக நம்ம செய்யறோம். நல்ல ம். மாற்றத்தை தருது அது. ஓகே அது சார். நமக்குள்ள மாற்றம் வரும்போது நமக்குள்ள ஒரு நம்பிக்கையும் வருது, ஒரு மகிழ்ச்சியும் வருது. ஓகே. அதனால அது இந்த குரூப் செய்யறது நல்லா இருக்கு. நம்ம மற்றவங்களோட ஷேர் பண்ணும்போதும் சரி, அவங்களுக்கு நடக்கிற நமக்கு நடக்குமே அப்படிங்கிற எண்ணமும் நமக்கு வரும். ஆமா சார். அது நல்ல விஷயம் அது. ஓகே சார். ஆமாம் சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. ஓகே. வேற ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கூட நீங்க மீட்டிங்காக வெயிட் பண்ண வேணாம். நீங்க குரூப்ல இல்ல என்கிட்ட வாட்ஸ்அப்ல கூட கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஆரோக்கியமாக வாழ்வோம், இந்த உலகை ஆரோக்கியமாக மாற்றுவோம். நன்றி, வணக்கம்.